அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபின்னு வந்து சொல்லலாம். இது வந்து மலேசியன் சைடில் வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்துட்டு இருக்கும். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மலேசியன் ஜாலர் பராட்டா ரெசிபி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். இது செய்கிறதுக்காக நான் வந்து மைதா மாவு பார்த்திங்க அப்படின்னா 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். அது கூட சேர்த்து தேங்காய் பால் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 250 மில்லிலிட்டர் தேங்காய் பால் வந்து எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயமாக நல்லா பெருசாக வந்து 2 வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். அது கூட தக்காளி ஒன்று, கேரட் பார்த்திங்கன்னா ஒரு கேரட் இந்த மாதிரி நறுக்கியிருக்கேன். அடுத்து வந்து கோழி வந்து போன்லெஸ் தான் 250 கிராம் எடுத்திருக்கேன். அடுத்து உருளைக்கிழங்கு வந்து ஒன்று இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 முட்டை வந்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம முட்டையை வந்து நல்லா இந்த மாதிரி அடித்து வந்து விட்டு தனியாக வந்து எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ஃபைனலாக தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ மைதா மாவு வந்து ஒரு மிக்ஸி ஜார் வந்து எடுத்துக்கோங்க. அந்த மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ அதில் வந்து தேங்காய் பாலும் வந்து சேர்த்து வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட சுகர் பார்த்திங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மஞ்சத்தூள் வந்து ஆப்ஷனல் தான், வேணால் யூஸ் பண்ணியிருக்கலாம். கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு தான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாமே மிக்ஸியில் போட்டு நம்ம நல்லா வந்து பிளெண்ட் பண்ண போகிறோம். இதை நம்ம கைகளாலே பண்ணலாம், பட் கட்டி விழுகும். அதுக்காக தான் நம்ம வந்து மிக்ஸி யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமில் இருந்தால் தான் உங்களுக்கு ஜாலர் கரெக்டாக வரும். இதுக்கு பேர் வந்து ஜாலர் பாட்டில்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஃபேமஸாக வந்துட்டு மலேசியாவில் வந்து ஈஸியாக கிடைக்கும். இங்கே நம்ம ஊர்களையுமே ஈஸியாக வந்து கிடைக்கிது. உங்கள்கிட்ட இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு அதில் மூடியில் வந்து ஒரு 3 ஹோல் போட்டுக்கோங்களா, ஒரு ஹோல் கூட போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம இந்த ஃபில்லிங்கை வந்து ஆட் பண்ணிடலாம். இந்த ஜாலர் பரோட்டா பண்ணுறதுக்கான மாவு எல்லாத்தையுமே நான் இதை வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் செய்ய போகிறோம். இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் தவா எடுத்துகிட்டு நான் சுற்றுறேன் இல்லையா, ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே நான் அப்படியே ரவுண்ட் கண்டினியூவாக நீங்கள் போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு ஒரு பூ மாதிரி உங்களுக்கு வந்து வரும். ஸோ இதுதான் வந்து ஜாலர் தோசை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு செஞ்சு தனியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் இன்னொன்று வந்து போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நான் வந்து ஸ்பீடாக போடுறேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி வரலன்னா நீங்கள் ஸ்லோவாகவே ஃபஸ்ட் பண்ணுங்கள். போட உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்துடும். அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஜாலர் வந்து நம்ம போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாயில் வந்துட்டு ஆயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு வந்து போட்டுடலாம். இப்போ வந்து கேரட் வந்து ஆட் பண்ண போகிறோம். இது ரெண்டுமே நல்லா வந்து வதங்கணும். எப்பயுமே சரி, நம்ம ஒரு ஸ்டஃபிங் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வெங்காயம் தான் போடுவோம். பட் ஆனால் இந்த மாதிரி ரெசிபீஸ்க்குலாம் அப்படி கிடையாது. இப்போ சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணிட்டு சிக்கனையும் நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுருங்க. இந்த ரெசிபிலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி வெங்காயம்லாம் ஃபஸ்ட்டு வதக்கிட்டோன்னா அது ரொம்ப வந்துட்டு ஒரு கிரேவி மாதிரி போய்டும், ரொம்ப கிரேவியாக போய்டும். ஸோ அது சரி வராது. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டு அதையும் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பேஸ்ட் ஸ்மெல் வந்து நல்லா போகணும். இப்போ வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம எப்பயுமே வெங்காயம் தக்காளி போட்டு ஆட் பண்ணி தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம். ஸோ இந்த மாதிரி இந்த ரெசிபிக்கு அப்படியே வந்து ரிவர்ஸில் தான் இருக்கும். ஸோ அதனால் நல்லா வந்து ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து சீரகத்தூள் பார்த்திங்க அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் இதில் வந்து மசாலா இன்க்ரீடியன்ட்ஸ். இதே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த இதை பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்க, ரொம்ப ஹை ஃப்ளேம்லலாம் வைக்காதீங்க. ஏன்னா வந்து இது சீக்கிரமாக வந்துட்டு இதாகிடும், பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஆயில் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பிடிச்சிரும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து தண்ணிலாம் எதுவுமே ஊற்ற வேணாம். ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா அது நல்லா வந்து கொஞ்சம் லைட்டாக குக் ஆகிடும். அதிலே தண்ணி வந்து விட ஆரம்பிச்சிடும் சிக்கன்லேருந்து. இப்போ பாருங்கள், நான் நல்லா வந்து கிளறி விட்டுக்கிறேன். இப்போ இதில் நம்ம வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிடலாம் மேலே. அதுக்கு மேலேயே வந்துட்டு வெங்காயம் நான் நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன் நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணுறோன்னா அந்த வெங்காயம் வந்து இருக்கிறது நம்மளுக்கு வந்து தெரியணும். ஃபஸ்ட்டே நம்ம ஆட் பண்ணுறோன்னா அந்த வெங்காயம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து கிரேவிக்கு வர மாதிரி நல்லா வந்து போயிடும். ஸோ வெந்து போயிடுச்சு அப்படின்னா அதில் இருக்கிறதே தெரியாது. இப்போ மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் கிட்டக்க வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஸ்டஃபிங் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து அந்த ஹீட்லேயே வந்து நல்லா வேக ஆரம்பிச்சிடும். ஸோ 15 நிமிஷம் கரெக்டாக வச்சாலே போதும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஸ்டஃப் வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் உள்ளே வைக்கும் போது கீழே வந்து ஆணும் வந்து லீக் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி கடைசியாக வந்து மல்லியில போட்டு வந்து ஆஃப் பண்ணி எடுத்து வந்து வச்சுருங்க. இந்த மாதிரி கரெக்டாக வந்து கன்சிஸ்டன்சியில் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஜாலர் தோசை வந்து ஒன்றா எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 3 தோசை அளவுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். ஸோ உள்ளே வந்து இப்போ ஸ்டஃப் நீங்கள் எடுத்து வைக்கலாம். ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் வந்து ஸ்டஃப் வைங்க. அதுக்கு மேலே வச்சிங்க அப்படின்னா ரொம்ப வெளியே வந்துடும். 2 ஸ்பூன் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். வச்சுட்டு நான் எப்படி வந்து மடக்கிறேன் இல்லையா, இதே மாதிரியே தான். அதாவது முர்த்தபாலா செய்வாங்க இல்லையா, ஸோ அதுக்கு வந்து இந்த 2 சைடு மடக்கிட்டு அப்புறம் இந்த சைடு இந்த மாதிரியே தான் நம்ம வந்து மடக்கி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இதெல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா ஃபைனலாக நம்ம வந்து எல்லாமே ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ ஆயில் வந்துட்டு 1 ஸ்பூன் ஊற்றிட்டு அதை இந்த மாதிரி ப்ரஷில் வந்து நல்லா
வந்து தடவி விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து எடுத்து ஒரு தோசைக்கல்ல வந்து போட்டுருங்க. இது கூட சேர்த்து நம்ம முட்டை அடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த முட்டையை வந்து மேலே வந்து போட்டுருங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜாலர் தோசை பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக தான் இது வந்து மெயினாக ஆட் பண்ணுறது. இதை போட்டுட்டு மறுபடியும் ஃப்ளிப் பண்ணிடுங்க. இன்னொரு பக்கமும் நீங்கள் அதே மாதிரியே வந்து நீங்கள் பண்ணணும். இன்னொரு பக்கமும் வந்துட்டு இதே மாதிரியே எக் வந்து நல்லா வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க. நல்லா எக்லாம் நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா இந்த சைடு அந்த சைடுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 to 20 செகண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கணும். ஏன்னா வந்து ரொம்ப கருகிடக்கூடாது. ஆல்ரெடி வந்து வெந்துடுது, ஜாலர் தோசை ஆல்ரெடி வெந்தாச்சு. இப்போ அதை வந்து ஜஸ்ட் நம்ம வந்துட்டு ஒரு இது மாதிரி தான் பண்ணுறோம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த கலர் தான் வந்துட்டு கரெக்டான கலர். இந்த கலர் வரும்போது நீங்கள் வந்து பிளேட்டுக்கு வந்து எடுத்துருங்க. இது மாதிரியே நீங்கள் ஒன்று ஒன்றா வந்து செஞ்சுடுங்க. நான் இன்னொன்று வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இது ரொம்பவே வந்து ஈஸி. எப்பயுமே ஒரே மாதிரியே டிஃபன் செஞ்சு போர் அடிக்குது அப்படின்னா இந்த மாதிரி வந்து வீக்கெண்டில் வந்து செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்க வந்து ரொம்ப விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. இதில் நம்ம வந்து சிக்கன் வச்சு பண்ணலாம், எக் வச்சு பண்ணலாம், அதுக்கப்புறம் வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் வச்சு பண்ணலாம், மட்டன் வச்சு பண்ணலாம். மட்டன் வச்சு பண்ணும்போது நம்ம வந்து அதை கீமா மாதிரி தான் எடுத்துக்குவோம். ஏன்னா சிக்கன் சீக்கிரம் வெந்துடும், மட்டன்லாம் அவ்வளோ சீக்கிரம் வேகாது இல்லையா. இல்லைனா நீங்கள் வந்து குட்டி குட்டியாக நறுக்கிட்டு கூட நீங்கள் மட்டன் வந்து ஆட் பண்ணிவிட்டு பண்ணலாம். நான் கண்டிப்பாக இன்னொரு நாள் வந்துட்டு மட்டன் வச்சு இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு வந்து நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காமிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஈஸியான ஜாலர் பரோட்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக நம்ம வந்து வீட்டில் வந்து செஞ்சிடலாம். இது வந்து மலேசியா சைட்லலாம் ரொம்ப வந்து ஃபேமஸான ஒரு இது. அதுவும் இல்லாமல் இங்கே காரைக்கால் சைட்லேயும் ரொம்ப ஃபேமஸாக வந்துட்டு இருக்கும். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.